ஹலோ கைஸ். இப்போ நம்ம வந்து குயிக் லேர்ன்ல பார்ட் 2 வீடியோ பார்க்க போறோம். ரியாக்ட் ஜேஎஸ்ல. ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. ரியாக்ட் ஜேஎஸ் வந்து இனிஷியல்ல இருந்து எப்படி பில்ட் பண்றது? ஒரு பேசிக்கான இன்ட்ரோடக்ஷன் தான். இப்போ ஃபர்ஸ்ட்ல வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றது? எப்படி ஒரு பேக்கேஜ் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்றோம்? ஸ்ட்ரக்சர் ஃபுல்லுமே ஃபர்ஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்க அத வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்ட் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரியாக்ட் ஜேஎஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, காம்பனன்ட்ஸ் எப்படி டெவலப் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இப்போ காம்பனன்ட்ஸ்னா என்னன்னா, React.js காம்பனன்ட்ஸ் இமேஜ் ஸோ மிஸ்டேக் ஆகுது. ஷோ பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ ஃபேஸ்புக் எடுத்துட்டோம். ஃபேஸ்புக் ப்ரொஃபைல். ஸோ இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ எவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்கு. இப்போ நான் இந்த இத எடுத்துக்கிறேன். இதெல்லாம் கிழிச்சு குடுத்துருக்காங்க. ஸோ பின்ன பேக்ரவுண்டு வந்து ஒரு காம்பனன்ட். இதோ ஒரு சர்க்கிள் இருக்கா? இது ஒரு காம்பனன்ட் தான். ஸோ இந்த மாரி ஒவ்வொன்னுமே ஒரு காம்பனன்ட் தான். போட்டுக்கலாம். அபோட்ங்கிறது ஒரு காம்பனன்ட். இது ஒரு காம்பனன்ட். எல்லாமே ஒரு காம்பனன்ட். ஸோ இப்ப நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த நேம் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ரீநேம் பண்ணாலும், எது பண்ணாலும் நேம் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். எந்த ஒரு பேஜ் என்டையரா ரீலோட் ஆகாது. ஏன்னா இப்போ ரியாக்ட் ஜேஎஸ் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். ஒண்ணு கிளிக் பண்றோம்னா, அந்த இது மட்டும் தான் இதாகும். ஏன்னா அது ஒரு காம்பனன்ட்னால அது பேக் எண்ட்ல ரவுட் பண்ணி அந்த ரிஃப்ரெஷ் ஆகும். ரீலோட் ஆகும். பேஜே என்டையர் பேஜே ரீலோட் ஆகாது. பட் அந்த காம்பனன்ட் மட்டும் ரீலோட் ஆகும். பட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நம்ம லோட் பண்றது, டேட்டாவ வந்து ஏபிஐ மூலமா கெட் பண்றது எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஹெவியா நல்லா இதா இருக்கு. ஓகேவா இருக்கும். ஸோ அதுக்கு தான் இப்ப எல்லாம் ரியாக்ட் ஜேஎஸ் யூஸ் பண்றோம். இதான் காம்பனன்ட். ஸோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பேஜ் எப்படி ரவுட் பண்றதுன்னு பார்க்க போறோம். நம்ம இதுல. ஸோ நம்ம ப்ராஜெக்ட் வந்துரும். ஸ்டார்ட் பண்ணிடுறோம். நம்ம வந்து பழைய வீடியோல எதுல விட்டுருப்போம்னா, ஒரு பேஜ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அந்த டெக்ஸ்ட்ட வந்து எப்படி டிஸ்ப்ளே பண்றோம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். ஸ்ட்ரக்சரோட சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெல்கம் டு குயிக் லேர்ன் சேனல் வியூவர். ஸோ இப்போ இதுல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பாத்துல இருந்து இன்னொரு பாத். இப்ப நீங்க பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். ஹோம், அபௌட், சர்வீஸ் அந்த மாரிலாம் இருக்கும். ஒரு வெப் பேஜ் லோட் பண்ணா. ஸோ அந்த இத நம்ம எப்படி ஒரு இத கிளிக் பண்ணா அடுத்து மூவ் ஆகுதுங்கிறத பேசிக்கா பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன இன்ஸ்டால் பண்ண போறோம்னா, ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு புது பவர் ஷெல் டெர்மினல்ல கிரியேட் பண்ணிட்டு, இதுல நீங்க npm i அப்படின்னு போட்டு ரியாக்ட் ரவுட்டர் டாம் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். அதனால எனக்கு வேண்டாம். ஸோ இந்த மாரி பண்ணிட்டீங்கன்னா, பேக்கேஜ் எல்லாமே இன்ஸ்டால் ஆயிரும். அப்படி நீங்க செக் பண்றதா இருந்தா, இதுல போய் செக் பண்ணுங்க. இதுல எப்படி செக் பண்ணணும்னா, ஒண்ணொன்னா போய் ஸ்க்ரோல் பண்ணி சர்ச் பண்ணாதீங்க. இப்போ உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ரியாக்ட் ரவுட்டர் டாம் இன்ஸ்டால் ஆயிருச்சு. 7.5 பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுல தான் பேக்கேஜ் டாட் லாக் எதுக்கு மோஸ்ட்டா சொல்லிட்டு இருக்கேன்னா, இப்ப கிட்ல அப்லோட் பண்ணும்போது, அது வந்து நோட் மாடல்ஸ் இருக்காது. அது வந்து அலோவ் பண்ணாது. எதுன்னா கிட் அலோவ் பண்ணாது. அதுக்கு தான் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்தா இருக்கலாம். இந்த கிட் இக்னோர் ஃபைல் எதுக்குன்னா, டிபெண்டன்சி இதெல்லாம் அலோவ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் கிட் இக்னோர்ங்கிறது ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ இது அப்லோட் பண்ணேன்னா இதோட சைஸே ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்ப நம்ம வந்து நோட் மாடல்ஸ அவாய்ட் பண்ணிரும். அதனால பேக்கேஜ் லாக்ல இருக்கும். ஸோ npm இன்ஸ்டால்னு குடுத்தோம்னா பேக்கேஜ் லாக்ல வந்து என்னலாம் இருக்கோ அப்படியே இன்ஸ்டால் ஆகிரும். ஓகே. தென் வந்து இப்ப எப்படி இது பார்க்க வரோம். ஃபர்ஸ்ட் நம்ம காம்பனன்ட்ஸ்ன்னு சொன்னேன். காம்பனன்ட்ஸ்ங்கும்போது சொல்லியிருக்கேன். அத எப்படி கிரியேட் பண்ணணும்? சோர்ஸ்க்குள்ள நீங்க ஒரு நேம் வச்சுக்கோங்க. இப்ப நான் காம்பனன்ட்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இதுல தான் நான் என்னோட இது வச்சுக்கிறேன். home.js தென் about.js service.js இந்த மாரி ஜேஎஸ் எதுக்கு யூஸ் பண்றோம்னா ஜாவாஸ்கிரிப்ட். இப்போ காம்பனன்ட் வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல தான் ரன் ஆகும். இப்போ நீங்க ஒரு ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் குடுக்கும்போது ஜாவாஸ்கிரிப்ட் தான் அது கன்வீனியன்ட்டா இருக்கும். ஸோ ரியாக்ட்ல அதான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலா கான்டாக்ட் டாட் ஜேஎஸ் 4 இத வச்சு நான் சொல்லிக்கிறேன். இதுல இப்போ நான் வந்து டிஃபால்ட்டாவே ஆர்எஃப்சின்னு இருக்கு. ரிக்வெஸ்ட் ஃபார் கமெண்ட். இப்போ வந்து ரியாக்ட்ல ஆர்எஃப்சி குடுக்கும்போது ES16 ஒண்ணு இருக்குது. ஸோ அத நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டென்ஷன்ல இருக்கும். அத நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டிஃபால்ட்டா எனக்கு இருக்கு. ஸோ நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, ஆர்எஃப்சி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டேன்னா, எனக்கு அந்த ஃபுல்லுமே வந்துரும். கான்டாக்ட் டாட் ஜேஎஸ்குள்ள என்ன கன்டென்ட் இருக்கோ அது ஃபுல்லுமே ஒரு ஃபங்ஷனா டிஃபால்ட் ஃபங்ஷனாவே ஷோ ஆயிரும். ரியாக்ட்க்குள்ள ரியாக்ட்ல இருந்து ரியாக்ட்ங்கிற ஒரு காம்போனன்ட் எடுக்கிறோம். லைப்ரரி. ஓகே. இப்ப எல்லாத்துலயும் நான் அந்த ஆர்எஃப்சின்னு குடுத்துறேன். ஆர்எஃப்சி.
ஓகே. ஹோம்லயும் ஆரம்பிச்சு. இப்ப எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எல்லாத்துலயும் ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. அபௌட், சர்வீஸ், கான்டாக்ட் எல்லாத்துலயும் ஒண்ணு இருக்கு. இப்போ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். இது நம்ம தேவை யூஸ் பண்றத மட்டும் வச்சுக்குவோம். முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்? நம்ம என்ன ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டோம். எதனா ரியாக்ட் ரவுட்டர் டாம்ங்கிற ஒரு பேக்கேஜ இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்ப அதை இம்போர்ட் பண்ண போறோம். எப்படி இம்போர்ட் பண்ண போறோம்னா, கிளிக் இப்போ ப்ரௌசர ரவுட் பண்ண போறோம். ரவுட்டர் எதுல இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டால் பண்ற ஒரு பேக்கேஜ்ல இருந்து இதோட சப் மாடல்ஸ் தான் இப்போ நம்ம யூஸ் பண்றது. ப்ரௌசர் ரவுட்டர் அந்த மாதிரி. இப்போ ரியாக்ட் ரவுட்டர் டாம் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அது இம்போர்ட் ஆயிரும். இப்போ இந்த ரியாக்ட் ரெஸ்ட்ரிக்ட் மோடுன்னு இருக்குங்களா, அதை நீங்க ரிமூவ் பண்ணிட்டு அது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, இந்த ஆப்பை வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாம இஷ்யூவும் இல்லாம லோட் பண்றதுக்கு அதை யூஸ் பண்றாங்க. ஸோ நான் அது இப்போ தேவையில்லை. ஸோ நான் இப்போ நம்ம ரவுட் பண்றதுக்காண்டி ப்ரௌசர் ரவுட்டர்ங்கிறத இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ எதுல இருந்து இந்த பேக்கேஜ்ல இருந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரௌசர் ரவுட்டர். ஸோ இப்போ நீங்க நிறைய வீடியோல பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க இங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அப்படி பண்ண தேவையில்ல. ஏன்னா ப்ரௌசர் ரவுட்டர்ங்கிறது ரவுட் பண்றது தான். ஸோ அதை நம்ம இங்கேயே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ சைஸும் ரெடியூஸ் ஆகும். இப்போ அந்த இது தேவை. இது நம்மளுக்கு வந்து இது தேவையில்ல. சென்டர்ல வரணும்னு அவசியம் இல்லை. அங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதாயிரும். ஸோ அது சிஎஸ்எஸ் ஃபைலும் தேவையில்ல. ஓகே. அது நம்ம டெக்கரேஷனுக்கு தான். ஸோ நம்ம இப்போ என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ கொடுத்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், அந்த இதுல தேவைப்படுற கண்டெய்னர்ல உள்ள ஒரு பால வந்து எடுக்கிறோம். அது என்ன கண்டெய்னர்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ட் ரவுட்டர் டாம். இந்த ரவுட் இப்போ இதை எதுல இருந்து எடுக்கிறேன்னா, ஃப்ரம் ரியாக்ட் ரவுட்டர் டாம். இதுல இருந்து நான் அந்த ரவுட்டும் எடுக்கிறேன். இந்த கண்டெய்னர்ல இருந்து எடுக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு லைப்ரரி. இதுல இருந்து ஒரு மாடல்ஸ் எல்லாம் எடுக்கிறேன். ஓகே. தென் வந்து இதுல நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா, இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் பாத்தீங்களா, அபவுட் ஹோம் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் இம்போர்ட் பண்ண போறோம். இதுதான் மாடல். மாடல் வந்து எங்க இருந்தாலும் எதுல இந்த ஆப் டாட் ஜேஎஸ்ல இம்போர்ட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு இதனாலும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இம்போர்ட் பண்றேன். எப்படி இம்போர்ட் பண்ண கேப்ஸ்ல ஹோம்னு வச்சுக்கிறேன். இப்போ அதுக்கு அந்த பாத்தை கரெக்டா கொடுக்கணும். இப்போ காம்பனன்ட்ஸ் கேப்ஸ்ல போட்டிருக்கேன். ஓகே. தென் வந்து ஹோம் டாட் கரெக்டா இருக்கணும். அந்த சேவ் பண்ண ஃபைல அப்படியே இதுல கொடுத்துருங்க. பாருங்க. இதை நான் காப்பி பண்ணி ஓகே 4 வந்துருச்சு. ரெண்டாவது வந்து அபோட்னு வச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் நம்மளை பத்தி தெரியணும். தென் வந்து சர்வீஸ் கொடுக்குறோம். மூணாவது கான்டாக்ட் அபோட் சர்வீஸ். ஓகே. ஸ்மால்ல கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ இதை கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. கரெக்டா அவங்க நேம கூப்பிட்டாதானே நீங்க வருவீங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த பாத்துல கரெக்டா நம்ம எடுத்து கொடுக்குறோம். எடுத்து இந்த சர்வீஸுங்கிறத இம்போர்ட் பண்றோம். இப்போ நம்ம என்ன பண்றோம், நம்ம மேல வந்து வெல்கம் டு குயிக் லேண்ட் சேனல் வியூவர்னு இருக்கும். ஸோ அதை நம்ம எடுக்கணும். அது எப்படி இருக்கும் ரவுட்ஸ். இப்போ HTML டேக் ஓப்பன் பண்ணா க்ளோஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ரவுட்ஸ் பண்றத யூஸ் பண்றோம். ரவுட்ஸ் டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். எதனெல்லாம் ரவுட் ஆகணும். இப்போ ரவுட் பண்றோம். எதை ரவுட் பண்ணணும், இது என்னெல்லாம் ரவுட் பண்றோங்கிறது, இது எதை மெயினா ரவுட் பண்றோம், இது வந்து ஸ்கோப். ஸோ ரவுட்னு கொடுத்துட்டு இதுல பாத் செட் பண்றோம். பாத்துனா இப்போ நம்ம ஹோம் வந்து நார்மலா ஓப்பன் பண்ண உடனே ஹோம் பேஜ் தானே இருக்கும். ஸோ அதனால பாத். அடுத்து எலமெண்ட்டுங்கிற இதுல க்ளோஸ் பண்ணிட்டு ஸோ இந்த டேகை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரவுட்டுங்கிறது சிங்கிள் காம்பனன்ட். இதுக்குள்ள நீங்க அந்த ஹோம் இருக்குல்ல, மேல நீங்க இம்போர்ட் பண்ணியிருப்பீங்கல்ல, அதை நீங்க வந்து கொடுத்துக்கலாம். ஃபைனலா இப்படிதான் ஒன்றும் கிரியேட் பண்ணலாம். நீங்க கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். இது சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஏதோ ஒரு இஷ்யூ வருது. எடுத்துக்கிறேன் இதை மட்டும். ஏதோ மிஸ் பண்ணிட்டோமா? ஓகே. கப்பலோடைய ரவுட்ஸ் அது போடுற வரை வரல. சாரி. நான் வந்து இங்க ஃப்ரண்ட்ல போடணும். ஒரு டேக் ஓப்பன் பண்ணிட்டுனா க்ளோஸ் பண்ணும்போது இப்படி இந்த மாதிரி கொடுத்து ஓப்பன் பண்ணிட்டு நான் தப்பு பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்மளுக்கு ஓகே ஆயிடுச்சு.
சேவ் பண்ணியாச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். ஹோம நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். ரிமைனிங் 3 நம்ம இம்போர்ட் பண்ணல. இது ரவுட் பண்ணல. ஸோ, அதனால இதுல எரர் காட்டுது. எரர் காட்டல. டிஃபைன் பண்ணிட்டோம். யூஸ் பண்ணலன்னு காட்டுது. பார்த்தீங்கன்னா இப்ப 4 இது 4 கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ 2வது என்ன கிரியேட் பண்ணியிருக்கோம்? அபோட் இங்க இப்படி குடுத்துருக்கோம். மேல என்ன இம்போர்ட் பண்ணியிருக்கோமோ, அதுதான் இங்க ஒரு டேக்குக்குள்ள குடுக்கணும். ஸோ, 2வது சர்வீஸ், 3வது சர்வீஸ் கரெக்ட்டா குடுக்கணும். எப்படி குடுக்குறோமோ, அத சர்ச் பண்ணா அந்த மாரி வரும். இது சர்ச் பண்றதுக்கு. இது வந்து இம்போர்ட் பண்றது. ஓகே, ஓகே. தென் கான்டாக்ட் தான் சும்மா குடுத்துருவோம். இதுல கான்டாக்ட்ஸ். ஓகே. இப்ப நம்ம இப்ப வந்து நம்மளோட ரவுட் பேஜ் வந்து ஓகேவாயிருச்சு. இப்ப நம்ம போய் அங்க பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம டிஃபால்ட்டா என்ன சொன்னோம்னா, பார்த்து இருக்கும்போது ஹோம்ல தான் இருக்கும். அந்த மாரி ஹோம்ல இருக்குது. இப்ப நீங்க வந்து சர்வீஸ் போறீங்கன்னா, சர்வீஸ் ஓகே. சர்வீஸ்ன்னு வந்துட்டு, இப்போ கான்டாக்ட் போறீங்க. கான்டாக்ட் தென் அபௌட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அபௌட் வெப்சைட் போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா, அதுக்கு அபௌட் வந்துருச்சு. ஸோ, இப்ப வந்து இதுல ஒரு பாத்துக்கு எப்படி மூவ் பண்ணணுங்கிறத சொல்லிட்டேன். ரியாக்ட் ரவுட்டர் டாம் பேக்கேஜ் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இதுல அடுத்து என்ன பார்க்கலாம்னா, இப்போ நம்ம எல்லாரும் இந்த 3 தான் போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. சில பேர் தப்பா போடுவாங்க. இப்ப நம்ம அதுக்கு என்ன பண்றோம்னா, அதுக்கு இந்த காம்போனன்ட்ஸ்ல நம்ம ஒண்ணு கிரியேட் பண்றோம். அதுக்கு நேம் வந்து அ நோ பேஜ் அப்படிங்கிற ஒரு ஜேஎஸ் ஃபைல் கிரியேட் பண்றேன். இதுவும் ஆர்சிஎஃப். இதுல இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும். சில பாத்துக்கு போனீங்கன்னா 404 எரர் வரும். இல்லன்னா ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர் வரும். நான் பேஜ் நாட் ஃபவுண்டுங்கிற ஒரு இது குடுத்துருவேன். இது நம்ம என்ன குடுத்தாலும் வர்றதுக்காண்டி யூஸ் பண்றோம். இப்போ பாருங்க. நோ பேஜ் அப்படிங்கிற இதுக்கு நம்ம எது யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டார் போட்டாலே போதும். ஸோ அந்த எந்த நம்ம குடுக்காத பாத் வந்தாலுமே அந்த ஸ்டார் வந்து அத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிரும். அதுக்கு பதிலா நம்ம என்ன லோட் ஆகும்னா, நோ பேஜ். எப்படி நீங்க குடுக்கீங்கன்னு கேட்கலாம். நோ பேஜ். ஸோ நம்ம மேல இம்போர்ட் பண்ணணும். எப்படி இம்போர்ட் பண்றதுன்னா, நம்ம வந்து நோ பேஜ் அப்படின்னு குடுத்துட்டு ஃப்ரம் அது எதுல இருந்து வருது? ஸோ காம்போனன்ட்ஸ் குடுத்து, இதுல நோ பேஜ் டாட் ஜேஎஸ் இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். பண்ணியாச்சு. இப்ப நீ வேற ஏதாட்டும் அன்வான்டடா இப்போ நம்மளோட அட்மின் பேஜ ஆக்சஸ் பண்றாங்கன்னா, பார்த்தீங்களா? பேஜ் நாட் ஃபவுண்ட். இப்போ லாகின் குடுக்குறாங்கன்னா, பார்த்தீங்கன்னா, பேஜ் நாட் ஃபவுண்ட். கரெக்ட்டா அந்த சர்வீஸ் நம்மளோட குடுக்குறத நம்ம என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்றோமோ, அதுக்கு மட்டும் தான் அத ஆக்சஸ் பண்ண முடியும். இது வந்து ரவுட் பண்றது. ஸோ, இப்ப நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, பட்டன கிளிக் பண்ணி எப்படி ரவுட் பண்றதுன்னு பார்ப்போம். எல்லாம் சென்டர்லயே இருக்கட்டும். கிளாஸ் நேம் இது கிளாஸ் நேம் இப்போ வந்து HTML எப்படி யூஸ் பண்ணுவோம்? கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். Reactல வந்து கிளாஸ் இப்படி போடணும். கேமல் கேஸ்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ், நேமுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ். அது மாரி HTMLல இது யூஸ் பண்ணுவோம். கிளாஸ் யூஸ் பண்ணி அந்த CSS ஃபைல் ஆக்சஸ் பண்ணுவோம். இது கிளாஸ் நேம்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி டிஃபால்ட்டா ஆப் இருக்குது. ஸோ நான் இம்போர்ட் பண்ணிடலாம். டாட் ஸ்லாஷ் ஆப் டாட் சிஎஸ்எஸ் கரெக்டா அந்த பாத்துல அட்டாச் ஆகணும். ஸோ ஆப் டாட் சிஎஸ்எஸ் சில இஷ்யூஸ் ஆகுது. அப்புறம் கீழே கான்ஃபரன்ஸ் இது பண்ண முடியலன்னா இப்போ அடுத்து நம்ம பார்ப்போம். இப்போ பட்டனை கிளிக் பண்ணா எப்படி மாறுதுங்கிறத நம்ம ஷோ பண்ணுவோம். அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, இந்த காம்போனன்ட்ஸ்குள்ளேயே ஒரு நேவ் பார்ங்கிற ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுவேன். நேவ் பார் டாட் ஜேஎஸ் நம்ம காமனா இப்போ வந்து ஹோம் அபவுட் பட்டன் அந்த கிளிக் பண்ணா அதை ஆக்சஸ் பண்ணணும். இப்போ நம்ம மேல குடுக்கறத கீழே பட்டன்ல குடுக்குறோம். இதுலயே RFC குடுத்துட்டு ரிமூவ் பண்றேன். இதுல ரிமூவ் பண்றேன். நேவ் பார்ன்னு வரும். ஓகே. இதுல நேவ்ன்னு குடுத்துறணும். நேவ் கீழே நேவ் டேக க்ளோஸ் பண்ணிப்போம். என்னது இதுல அதே ரவுட்டர் டாம் தான் யூஸ் பண்ண போறோம். ஆனா என்ன யூஸ் பண்றோம்? லிங்க்ங்கிற ஒரு மாடல் யூஸ் பண்ண போறோம். ரியாக்ட் ரவுட்டர் டாம்
a router DOM கோட் பண்ணியாச்சு. இப்போ இந்த லிங்க்ங்கிறதுல நம்ம செட் பண்றோம். லிங்க் வச்சுட்டோம். இப்போ பட்டன் 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 வச்சுக்கோங்க. பட்டன்ல ஃபர்ஸ்ட் அபோட்னு வைக்கணும். டிஃபால்ட்டா ஹோம்ல தான் இருக்கு. அபோட் சர்வீஸ் கான்டாக்ட். இந்த பட்டனை கிளிக் பண்ணா நம்ம மூவ் பண்ணலாம். இதுல பாத் அது நம்ம அதுல கொடுத்துருப்போம். இந்த மாதிரி பார்த்து இதுல பாத் சர்வீஸ் இதையும் பாத் ஸோ கான்டாக்ட் முடிச்சிட்டோம். இப்போ 3 இது போட்டாச்சு. இப்போ இதை அதில் இம்போர்ட் பண்ணுறோம். ஹோம் வச்சுக்குவோம். ஏன்னா ஹோம் கொடுத்தா அது வரணும். பார்த்து போகலாம். பார்த்து பார்த்து சொல்லும்போது அவங்க ஃபினிஷ்ட். இதெல்லாம் நீங்கள் ஹோம் மட்டும் கொடுத்துக்கணும். அலைன்மெண்ட் இது செட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா இம்போர்ட் நேம் பார் எதுல இருந்து கரெக்டாக வருது. காம்பனன்ட்ஸ்ல நேம் பார் டாட் ஜேஎஸ். இப்போ நீங்கள் எதில் இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா அந்த குயிக் லேண்ட்க்கு கீழே இப்படிதான் இம்போர்ட் பண்ணுவோம். பண்ணிட்டு அந்த லாஸ்ட்ல நம்ம வந்து சொல்லி பண்ணிடுங்கன்னா அங்கே வேற ஷோ ஆகாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருக்கு. ஹோமை கிளிக் பண்ணணும், அபோட் கிளிக் பண்ணணும். ஓகே, இதில் தான் ஏதோ இஷ்யூ இருக்கு. இதுனா நேவ் பார்ல இந்த லிங்க்ல பார்த்து வரும். ஒன் செகண்ட் பார்த்து வரும். பார்த்தா எலமெண்ட் நினைக்கிறேன். சாரி, 2 வரும். எங்க இருந்து எங்க போகணும் அப்படிங்கிறது. ஓகே, பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். ஹோம் அபோட் சர்வீஸ் கான்டாக்ட். இந்த வீடியோவில் நம்ம இது போதும்னு நினைக்கிறேன். ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இப்போ ஹோமை கிளிக் பண்ணோன்னா அபோட்டு சர்வீஸு கான்டாக்ட் மூவ் ஆகுதா? நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இதுதான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். தென் வந்து பார்ட் 3ல ஃபர்தராக அடுத்து நம்ம காமன்ஸ் எப்படி ஃபில் பண்ணுறது, ப்ராப்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, லைக் வந்து இப்போ ஒரு கவுண்ட் எப்படி அப்டேட் பண்ணுறது, பட்டன் கிளிக் பண்ணோன்னு ஒரு ஆக்ஷன் நடக்கிற மாதிரி அந்த இதை பார்ப்போம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் இன்னொன்று ஸ்டார்ட் இல்லை. இப்போ இதில் ஒரு இமேஜ் இருக்குது. இந்த இமேஜை இது பப்ளிக்ல இமேஜ் இருக்குது. ஸோ இந்த இமேஜை நம்ம இதில் நோட் பண்ணுவோம். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஃபுல்லாகவே பார்ப்போம். இமேஜ் இப்போ தான். ஸோ இப்போ வந்து நம்ம காண்டாக்ட் இப்போ வந்து எப்படி இது பண்ணியிருக்கோமோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதான் நம்ம பேஜ் ஹோம் காண்டாக்ட் சர்வீஸ். ஸோ நீங்கள் இதில் என்னன்னா ஒவ்வொரு இதுலேயும் நீங்கள் உங்கள் ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். ஹோமில் எப்படி யூஸ் பண்ணுறோம், நெய் பார்ல எப்படி யூஸ் பண்ணுறோம், காண்டாக்டில் உங்கள் டேட்டாஸ் வச்சுக்கோங்க. இப்போ நான் இதில் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் காட்டுறேன். நேம், என்னோட நேம் வச்சுக்கோங்க, ராஜேஷ் வச்சுக்கோங்க. குயிக் லேண்ட் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு கிராஜுவேட். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் கிளிக் பண்ணும்போது உங்கள் நேம் வந்து எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இதான் ரவுட் சிங்கிள் பேஜ் அப்படிங்க சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பேஜே ரீலோட் ஆகாது. பட் வந்து அந்த காமெண்ட்ஸ் மட்டும் மேலே இது எல்லாமே அப்டேட் பண்ணும்.
ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் அப்டேட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்ட் 3